Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு ஈஸியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய ரெசிப்பியில் ப்ரெட்டோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிடுவோம் தேவைப்படாதுன்னு. அதை வச்சு ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட எட்ஜஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ப்ரெட்டோட எட்ஜஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரெட்டோட எட்ஜஸ் வச்சு தான் இது செய்யணுமா அப்படின்லாம் இல்லை, நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் ஃபுல்லத்தையும் வச்சு கூட நம்ம இது மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் ப்ரெட் எட்ஜஸ் வச்சு தான் செய்கிறேன். பிகாஸ் இப்போ நிறைய ப்ரெட் எட்ஜஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எட்ஜஸ் எல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது எனக்கு 1.5 கப் அளவுக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம இதை திருப்பி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றாதவங்களாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ரவா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் ஒரு 1/2 கப். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேட்டரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப் எடுத்து அதில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் சேர்த்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாக்லேட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டரில் இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்ம கேக் பேக் பண்ண போகிற பாக்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கப்புறமா மைதா மாவு வச்சு இது மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் பேட்டரை இதில் ஆட் பண்ணிடலாம். குக்கரை 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா கேக் மிக்ஸை வச்சு இதில் 35-40 நிமிஷம் வரைக்கும் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. பெல்ட்லாம் போட வேணாம். எனக்கு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது கூல் ஆனதுக்கப்புறமா டிமோல் பண்ணிவிட்டு இதில் சாக்லேட் சிரப், சாக்லேட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ப்ரெட் சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸு ஃபீட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye. Thank you.